கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் திருமணம் பற்றி எக்ஸ்பெக்டேஷனும் எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். என்கேஜ்மெண்ட் ஆகிட்டா போதும், பொண்ணும் பையனும் கனவுல மிதப்பாங்க. வருங்கால வாழ்க்கை துணை கூட பேசி பேசி ஃபோனில் சார்ஜ் தான் இறங்குமே தவிர அவங்க 2 பேருக்கும் எக்கச்சக்கமாக சார்ஜ் ஏறும். திருமணங்கிறது புதிய பொறுப்பெல்லாம் நம்ம தோளில் ஏற்றிடும். இந்த திருமணத்துக்கு உடலாலையும் மனசாலையும் எப்படி தயாராகிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருமணத்துக்கு ரெடி ஆகிற ஆணும் பெண்ணும் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஹாப்பியாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். கட்டுப்பாடு இல்லாத உணவு முறை, கலப்படமான ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால் இளம் வயசுலேயே எல்லா நோய்களும் வர ஸ்டார்ட் ஆயிடுது. இதனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதனால் ஃப்ரீ மேரிட்டல் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டை பண்ணி உங்கள் ஃபுல் பாடியை செக்கப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அதுக்குண்டான சிகிச்சையை எடுத்துக்கோங்க. மாறி வர வாழ்க்கை முறையில் பல மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ்னாலையும் சுகர், பிபி எல்லாம் வருது. முதல்ல பெண்ணுக்கான பரிசோதனைகளை பார்ப்போம். மருத்துவ பரிசோதனைகளான பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ரூபெல்லா, சிபிலிஸ் போன்றதை செக் பண்ணணும். மேக்சிமம் பெண்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ரூபெல்லா ஃபீவர் வந்திருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ முதல் 3 மாதத்தில் ரூபெல்லா வந்துட்டா பிறக்கிற குழந்தை ஏதாவது குறையோடு தான் பிறக்கும். இதுக்கு தடுப்பூசி போட்டுக்கலாம். தடுப்பூசி போடுறப்போ ரூபெல்லா எதிர்ப்புன்னு உடம்புல இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், திருமணத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டிங்கன்னா ஊசி போட்ட 3 மாதம் கருத்தரிக்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். கர்ப்பப்பை, சினைப்பை நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். தேவைப்பட்ட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் செஞ்சுக்கலாம். கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான தடுப்பூசியும் போட்டுக்கலாம். 0, 2, 6 என்ற மாத கணக்கில் 3 டோஸ் போடணும். ஒருவேளை தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனால் அடுத்த ஊசி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் போடணும். பெண்கள் மரபியல் நோய்க்கான தடுப்பூசியை எந்த வயசில் வேணாலும் போட்டுக்கலாங்கிறத விட 9 முதல் 26 வயசில் போட்டுக்கிறது தான் நல்லது. முக்கியமாக பாலியல் உறவில் ஈடுபட ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே போடுறது நல்லது. ஆண்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இதுக்கான பிளட் டெஸ்ட், இசிஜி, தேவைப்பட்ட ஹார்மோன் டெஸ்ட் மற்றும் உயிரணுக்கள் பரிசோதனை இதெல்லாம் பண்ணணும். நோய் தொற்றுக்கான பரிசோதனைகளை பெண்களுக்கு செய்கிற பரிசோதனை மாதிரியே ஆண்களும் செஞ்சுக்கலாம். பெண்களுக்கு ஒழுங்கற்ற மாதவிலக்கு பிரச்சனை இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா முட்டை ஒழுங்காக வளராதனால தான் மாதவிலக்கு கரெக்டாக வராது. அதனால் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரலாம். தாம்பத்திய உறவு முறை சம்மந்தமாக டவுட்டாக இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. பல பேர் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆனாலும் முறையான பாலியல் முறை பற்றி தெரியாமல் இருப்பாங்க. இதனால் குழந்தை பெற்றுக்கிறது தள்ளி போகும். திருமணம் ஆன புதுசில் குழந்தை வேணான்னு தள்ளி போடுறவங்களுக்கு கருத்தடை மாத்திரைகள் தான் பெஸ்ட்டு. ஆனால் அதை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் போடணும். திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை எப்போ பெற்றுக்கலான்னு தெளிவாக மனசு விட்டு முன்னாடியே பேசுகிறது நல்லது. திருமணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பேசுகிற இந்த காலத்தில் குழந்தை பெற்றுக்கிறதையும் முன்னாடியே பிளான் பண்ணணும். மனசால் எப்படி தயாராகலான்னா, திருமணம் ஆன பிறகு எந்த விஷயத்துல எல்லாம் பிரச்சனை வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு முன்கூட்டியே பேசி வச்சுக்கணும். உணவுபூர்வமாக பந்தம் இருக்கணும்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டா அவங்களுக்குள்ள பாசம் அதிகரிக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் படுக்கையறை பந்தம். திருமணம் ஆன பிறகு மனைவி கூட தாம்பத்திய உறவில் குஷியாக இருக்கணும்னா ஆண்கள் பெண்களோட விருப்பங்களையும் தன் தேவைக்கு பெண் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாளோ அதே முக்கியத்துவத்தை பெண்களோட தேவைக்கும் கொடுக்குற அளவுக்கு ஆணும் மனசளவில் ரெடி ஆகணும். இது ஸ்டார்ட் ஆக வேண்டிய இடம் முதலிரவு. உனக்கும் ஹாப்பியும் திருப்தியும் இருக்கணும், இது எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத பெண்ணுக்கு புரிய வச்சுட்டா உங்கள் கட்டில் இன்பம் ஜாலி தான். லவ் மேரேஜ் பண்ணுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், லவ் வேறு மேரேஜ் வேறுங்கிறது தான். லவ் பண்ணுறப்போ 2 மணி நேரம் பார்த்து பேசினவங்க மேரேஜுக்கு அப்புறம் டெய்லி அவங்க கூட தான் இருக்க போகிறாங்க. என்னடா லவ் பண்ணுறப்ப அப்படி இருந்தார், இப்போ இப்படி இருக்காரு, கோவப்படுறாரு, மூட் அவுட் ஆகுறாருன்னு நினைக்க வேணாம். இதை அவாய்ட் பண்ண ஃபஸ்ட்டே 2 பேரோட ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உங்களோட எக்ஸ் லவ் பற்றி சொல்கிறதா இருந்தால் உங்கள் துணை அதை ஏற்றுப்பாங்களா, புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லணும். உங்களோட எக்ஸ் லவ் ரொம்ப க்ளோஸாக இருந்து உணர்வுபூர்வமாக இருந்தால் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. அப்படி சொல்லிட்டா இதுவே நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸை கொடுத்துரும். இப்போ சொன்ன சோதனைகளெல்லாம் கடந்து வந்து திருமணமும் ஆகி முதல் வருஷத்துலேயே இந்த உறவு அவ்வளோ க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் புயலை அடித்தாலும் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா ஆழமான அன்பு, பரஸ்பர மரியாதை, நம்பிக்கை, வெளிப்படையாக பேசிக்கிறது. இது 4 இருந்தால் போதும், உங்களோட லைஃப்பை ஜம்முன்னு வாழலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.